அதே ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நல்ல மழைங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஆனால் சரியான மழை. மழையில் நான் வெளியிலே வரவே இல்லை, ஏன்னா அவ்வளோ மழை அடிச்சது. ஜஸ்ட் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பெருக்கிறது, மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு யோகா பண்ணி முடித்து பசங்களை எழுப்பி அவங்களையும் படிக்க சொன்னேன். அவங்களும் நல்லா படிச்சுட்டு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி சனிக்கிழமைனால அவங்க கிளம்புன அப்புறமா நான் போய் துணியெல்லாம் துவைச்சி போட்டு, ஏன்னா துணியெல்லாம் ஃபுல்லாக வந்து ஈரமாக இருந்து எத்தனை நாள் ஆச்சு, மழை வந்துட்டுருக்கனால காய வச்சு இப்போ தான் வந்து துவைச்சேன். ஏற்கனவே வந்து 2 நாள் துணி சேர்ந்துருச்சு. வாஷ் பண்ணலான்னு பார்த்தா மழையே இருந்தது, காய வைக்கவே முடியல. அதனால் இப்போ வந்து வீட்டிலையே வந்து இந்த மாதிரி கொடி மாதிரி கட்டி அதில் வந்து போட்டிருக்கேன் காயட்டோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அது மேலேயும் போட்டிருக்கேன். கொம்பு மேலே போட்டால் கொம்பு சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். அதனால் சரி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், வெளியே வந்து கொஞ்சம் ஆறுன அப்புறமா கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். நல்ல மழையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து தண்ணியாக இருக்குது. நான் வயலில் காட்டுறேன் பாருங்கள். வயல்லையே வந்து பயிர் வச்ச இடத்தெல்லாம் ஃபுல்லாக வந்து தண்ணியாகி அங்கே இருந்து இந்த பிடுங்கி கொண்டு போயிட்டு நிலத்தில் நடணும் இல்லைங்களா, அந்த நாற்றுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நாற்று வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் இந்த மாதிரி அதிகமாக தண்ணினால டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இதெல்லாம் பிடுங்கவே இல்லை. அதோட வீட்டு பின்னாடியும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நிறைய பில்லெல்லாம் முளைச்சிட்டுது. இதெல்லாம் வந்து கட் பண்ணணும். சீக்கிரமாக கட் பண்ணி இந்த இடம் பக்கமும் இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவரும் கோஸு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடுச்சு. மோஸ்ட்லி இந்த நெல் வச்சுருக்க இந்த பயிர் வந்து பாதி வந்து எடுத்தாங்க, மீதி எடுக்கிறதுக்குள்ளேயே ஃபுல்லாக மழைனால இதையும் எடுக்கலை. ஆனால் வேறு பயிர் வந்து வைக்கிறதுக்கு இதிலேருந்து எடுக்காமலே ஒரு நிலத்தை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. இதெல்லாம் வந்து கட் பண்ணி மாடுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் இவ்வளோ இருக்குது. இது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எல்லாம் மாடுக்கு கொடுத்துட்டு ஒரு ஏர் மட்டும் ஓட்டிட்டு இதில் வந்து கத்திரிக்காய் வைக்கணும். மழை வந்ததுனால அவ்வளோவும் டேமேஜ் ஆகிடுச்சு. இல்லைன்னா நல்ல வயல் ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்கலாம். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இவ்வளோ வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, வேறு வழியே இல்லை. மாடுக்காச்சும் சாப்பிடட்டும், மாடாச்சும் சாப்பிடட்டும்னு சொல்லிவிட்டு மாட்டுக்கு வந்து இப்போ கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த அளவுக்கு இருந்தது, ப்ளஸ் அந்த பக்கமும் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்குது. இதையும் வந்து கட் பண்ணுறதுக்கு முடியல, ஏன்னா மழை ஃபுல்லாக ஹெவியாக இருக்குது, மழை வந்துக்கிட்டே இருக்குது. அது உள்ளே போய் கட் பண்ணணுன்னா சேராக இருக்கனால அதையும் கட் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அதனால் சரி அதெல்லாம் கொஞ்சம் மழை நிற்கட்டும், கட் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி பரவாயில்ல, அப்புறமா கட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. கட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, கட் பண்ணால் பார்க்கலாம். போன வருஷம்லாம் நான் வீடியோ பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் கோஸு, காலிஃப்ளவர், கத்திரிக்காய் எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ வந்து என்ன வைக்கிறாங்கன்னு தெரியல, அப்பா தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போது எதுவும் பண்ணலை. அப்பா பண்ணுறதுனால எங்கள் மூத்தாரோ அப்பாவும் வந்து ஏதாவது ஒன்று வைப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்த அப்புறமா அவங்க ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஹஸ்பண்ட் வந்து சரி அண்ணா தான் வச்சுட்டுருக்காரே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்கிறதில்ல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பூ பறித்து கொண்டு வந்துட்டேன், தண்ணியும் கொண்டு வந்துட்டேன் சாமி பூஜை பண்ணுறதுக்கு. இப்போ பூஜை பண்ணி முடிச்சுட்டு நான் அப்புறமா வந்துடுறேங்க. வந்துட்டு வந்த உடனே பூ வந்து கொண்டு வந்திருந்தாங்க மாமியார். நான் மாமியாருக்கு வந்து கண்ணு சரியில்லைன்னு சொல்லி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ரீசெண்ட் டைமில் தான். அதனால தான் வந்து அவங்க மோஸ்ட்லி கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய முடியலை. நான் வந்து ஹெல்ப் பண்ணிப்பேன் அடிக்கடி. அதுக்கப்புறம் சரி பூ கட்டுறதுக்கு காலையிலேருந்தே கொண்டு வரலாமல் இப்போ தான் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் குளிச்சுட்டாங்க, சீக்கிரமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கோயிலாண்ட பூ கொண்டு வந்தாங்க. ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வேற ஒருத்தவங்க வந்து சாமிக்கு பால் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து குளிச்சுட்டு தான் போய் வாங்கிட்டு வரணும் சாமிக்கு பூஜை பண்ண. அவங்க கொஞ்சம் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து காலையில் குளிச்சுட்டு அவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிட்டோம். சாமி பூஜை பண்ண மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து வேறு எந்த வேலையும் முடிக்கலை. சாமி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பகவத்கீதை படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அம்மா பூ கொண்டு வந்தாங்க. சரி நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு உட்காந்தேன். அதுக்கப்புறமா புக்கு வேணால் அப்புறமா எல்லாம் கட்டி முடித்து அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பூ வந்து அவங்களுக்கு பார்த்து கட்ட முடியல. அதனால் என்ன சொன்னாங்கன்னா பெரிய பெரிய பூவெல்லாம் கட்டிக்கிறதா சொன்னாங்க. சரி நான் வந்து சின்ன பூவெல்லாம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சின்ன சின்ன அலரி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை மட்டும் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் ஊரில்
இந்த பூக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். வெள்ளை கலரில் இந்த ரோட் சைட்லலாம் இருக்கும் இல்லைங்களா, நிறைய குட்டி குட்டியாக அந்த பூ தான். ரெட் கலரில் இருக்கிறத அலரி பூன்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து அலரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சரியாக வந்து எனக்கு தெரியல. ஒடியாவில் வந்து இதை டகர புல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சென்னையில் எதுக்காக தமிழில் எனக்கு தெரியலன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ரோட் சைட்லலாம் இருக்கும். அப்போ வந்து எல்லோரும் வந்து பறிக்கும்போது இது வெள்ளை அலரின்னு தான் சொல்லி பழக்கம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து சென்னை வந்து அப்புறமா எனக்கு தெரியாது. இந்த பூவே வந்து நான் பார்த்ததில்ல அவ்வளவோ. ஆனால் கடைகள்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதி மல்லி, கனகாமரம், அதுக்கப்புறம் நிறைய விதமான பூவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அதோடய பேரெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த பூ வந்து சென்னைக்கு வந்த அப்புறமா நான் பார்த்ததே இல்லை. ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா தான் பார்த்தேன். அப்போ சின்ன வயசில் இருந்த ஞாபகம் வந்து வெள்ளை அலரி. அதனால் அந்த பூவோட பேர் வெள்ளை அலரின்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒடியாவில் வந்து டகர புல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டகர புல்லோ. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவை வந்து மொந்தார புல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் வந்து செம்பருத்தியெல்லாம் கட்டிட்டாங்க. பெரிய மாலையாக வந்து அவங்க ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் நேரம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து சாமி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தேன். பெரிய பெரிய பூவாக இருக்கிறதுனால அவங்க கண்ணுக்கு வந்து கொஞ்சம் உத்து பார்க்க முடியாததுனால பெரிய பெரிய பூவெல்லாம் கட்டிட்டாங்க. நான் வந்து கட்டிட்டு இந்த பக்கம் நூல் வந்து கேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நூல் வந்து கொஞ்சமாக கொடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களும் ஸ்கூல்லேருந்து வீட்டு எதிரிலேயே ஸ்கூல்னால அடிக்கடி வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஆக்சுவலி வந்து வாழை இலை இருக்குது இல்லைங்களா, வாழை மரத்தை வெட்டி அந்த தண்டு சைடில் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வெட்டிட்டு உள்ளுக்குள்ளே அந்த தண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை தான் வந்து பிரித்து நல்லா காய வச்சு சின்னதாக நாராக கிழித்து பூ கட்டுவோம். அது வந்து இப்போ மழைக்காலன்றதுனால அதில் வந்து மழையாக இருக்கிறதுனால காய வைக்க முடியல. அதனால் வந்து நூலில் வந்து கட்டிகிட்ருக்கோம். இப்போ கட்டிட்டு அம்மாக்கிட்ட கொடுத்துட்டேன். அம்மா வந்து கொண்டு போனாங்க. நான் வந்து கீழே சின்ன பூவெல்லாம் கீழே கொட்டியிருந்தது அதெல்லாம் அள்ளி வெளியில் போட்டுட்டு பெருக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பகவத்கீதை படிக்க உக்காந்துட்டேன். பையன் வந்து ஸ்கூலில் விட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்த அப்புறமா சரி என்ன சாப்பிட்றீங்கன்னா, நான் ஆல்ரெடி சாப்பிட்டாங்க ஸ்கூல்லையே. சரி நான் வந்து நேற்றே வந்து மாவு வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மாவு வந்து நல்லா புளிச்சிருந்தது. ஆக்சுவலி மத்தியான டைமில் ஒரு 4 மணி இருக்குமே, 4-4:30 போல் இருந்தது. அப்போ தான் வந்து அரைச்சி வச்சேன். ஏன்னா நல்லா புளிச்சாதான், நல்லா சீக்கிரமே அரைச்சி வச்சா தான் நல்லா புளிக்கும். இல்லைனா வந்து புளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சீக்கிரமாகவே அரைச்சி மூடி வச்சுட்டேன். நல்ல மழை காலன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு கரெக்டாக வந்து காலையில் நல்லா புளிச்சிருந்தது. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தோசை செய்ய போகிறேன். ப்ளஸ் வந்து கொஞ்சமாக பட்டாணி குழம்பு செய்கிறேன். அப்பா வந்து நேற்று நைட்டு ரொம்ப இருமலாக இருந்தது மாமனாருக்கு. அப்பா வந்து வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வறட்டு இருமலாக இருக்குது, தொண்டை வலிக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து ரெமெடி அப்போவே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். அவங்க இல்லை வேண்டாம், தூங்க போகிறேன், இப்போ இதுக்கு வேண்டாம், காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா தான் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிப்பா என்ன செய்யட்டோன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து கல்கண்டு ரெமெடி வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. 2-3 ரெமெடி இருக்குது நம்ம வறட்டு இருமல் சரி பண்ண. நான் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் என்னென்னு ஃபுல்லாக அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. நான் ஜஸ்ட் வந்து அதை காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 2300 வீடியோஸ் கிட்ட மேக்ஸிமம் வந்து ரெசிபீஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் ரெமெடிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஒடிஷாவில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ரெமெடிஸ்லாம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி கல்கண்டு வச்சு வறட்டு இருமலுக்கு ஒரு ரெமெடி ரெடி பண்ணலாம். ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து இனிப்பு சாப்பிட்டா இருமல் வந்து அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. நான் இந்த ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள். வறட்டு இருமலை செம்மையாக சூப்பராக உடனே நிப்பாட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி. இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்பா வந்து இன்னும் வரலை. அவங்க வர லேட்டாகும் கோயிலேருந்து. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்பா வந்தவுடனே சூடு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஒரு இந்த கிண்ணத்தில் பாதி கிண்ணம் வந்தால் போதும் அவங்களுக்கு. நான் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டு மறுபடியும் வந்து சாயங்காலம் ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். கல்கண்டு ஃபுல்லாக ஒரே எறும்புங்க. அதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 பாதியமாக நசுக்குனது, இதையெல்லாம் போட்டுட்டு லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சது. இது வந்து கொதிக்கும்போது மிதமான சூடில் வச்சு பொறுமையாக கொதிக்க வைக்கணுங்க. ஆக்சுவலி கல்கண்டு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடிக்கு முக்கியமான ஒரு பொருள்னால் அது கல்கண்டு தாங்க. நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து இனிப்பு சாப்பிட்டா எப்படி வந்து இருமல் சரியாகும்னு. ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அது எப்படி வேலை செய்யுதுன்னு அப்புறமா நீங்களே சொல்லுவீங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டிருந்தேன். இப்போ இது நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வர வரைக்கும் நான் வந்து அதை அடுப்பு மேலே வச்சுட்டு இந்த பக்கம் வந்து தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். தோசை வந்து ஜஸ்ட்டு சின்னதாக வந்து ஊற்றாமல் கரெக்டாக வந்து மீடியம் சைஸாக இருக்கட்டும். ஏன்னா பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் குட்டியாக ஊற்றி கொடுப்பேன். அவங்க வந்து உட்காந்து
உட்காந்துட்டு ஒன்று ஒன்றா சாப்பிடுவாங்க. நான் வந்து இப்போ சாப்பிட்ற போகிறதுனால கொஞ்சம் பெருசாக ஊற்றிட்டு எங்கள் மாமியாருக்கு ஒன்று கொடுத்தேன். மாமியாரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க கிளம்புன உடனே வேறு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்டு நான் வந்து சூடாக இருக்கும் போதே ஒன்று சாப்பிட்டேன். பட்டாணி குழம்பு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சாப்பிட்லான்னு சொல்லி நினச்சேன். சரி கொஞ்சம் நேரம் பொறுத்து சாப்பிட்லாம், பசங்க ஸ்கூல்லேருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க வந்த அப்புறமா பட்டாணி குழம்பு ப்ளஸ் வந்து தோசை வந்து நல்ல முருவலாக வந்திருக்குங்க. இது வந்து நான் வெறும் பச்சரிசியும் உளுத்தம்பருப்பு மட்டுமே வச்சு செஞ்ச தோசை தான். பாருங்கள், நான் திருப்பி போட்டு காட்டுறேன் கலருக்காக. ஆனால் ஆல்ரெடி அந்த பக்கம் வெந்துருச்சு. நான் ஜஸ்ட் வந்து காட்டுறதுக்காக இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். பச்சரிசி உளுத்தம்பருப்பு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து செஞ்ச தோசை, ஒடிசாவில் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இப்படி தாங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ பட்டாணி குழம்போட இந்த தோசையை நான் வச்சு சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து இங்கே ரெமெடி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டு அப்பா வந்த அப்புறமா அதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டிட்டு வெறும் வயிற்றில் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க சொன்னேன். அப்பாவும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டாங்க. இப்போ வந்து இந்த ரெமெடி ரெடி பண்ணது ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு எப்போயாவது அந்த மாதிரி வறட்டு இருமல் இருந்தால் செஞ்சு குடிங்க. காலையில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு காலையில் ஒரு கப்பும் அரை கப்பும் சாயங்காலம் வெறும் வயிற்றில் அரை கப்பும் போல் குடிங்க. ஒரே நாளில் வறட்டு இருமல் சரியாக போயிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த மார்னிங் விலாகில் மெயினாக இந்த ரெமெடிக்காக தான் நான் அப்லோட் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோவில் பார்க்கலாம். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.